சற்று முன் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவோடு கைகோர்த்தார் பிரேமலதா. விஜயகாந்த் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் களம் மெல்ல மெல்ல சூடுபிடிக்க ஆரம்பித்து இருக்கிறது. தமிழகத்தை ஆளும் கட்சியான திமுகவும் ஆண்ட கட்சியான அதிமுகவும் இந்த 2026 தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என தீவிரமாக காய் நகர்த்தி வருகின்றனர். திமுக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டதுதான். அதில் தொகுதி பங்கீடு மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக இன்னும் சில கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கிறது. அந்த வகையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் லேசாக கேட்க தொடங்கி இருந்தாலும் திமுக தான் இறுதி முடிவு எடுக்கும். கடந்த ஆண்டு போலவே கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, அதிமுக கூட்டணியை இன்னும் இறுதி செய்யவில்லை. பாஜக மற்றும் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருந்த ஐஜேகே, தமாக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருக்கின்றனர். பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கும் நிலையில் கூட்டணிக்கும் சம்மதித்துள்ளார் அன்புமணி. விரைவில் பாமக, அதிமுக, பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாக திகழ்ந்த தேமுதிகவின் நிலைப்பாடு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. ஜனவரி மாதம் கட்சியின் மாநாடு நடக்கும். அப்போது கூட்டணி குறித்து பேசி முடிவெடுக்கப்படும் என கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தொகுதி பேரம் மற்றும் வெற்றி கூட்டணியுடன் கூட்டணி என்பதில் பிரேமலதா, விஜயகாந்த் தெளிவாக இருப்பதாகவும் அதனால்தான் அதிமுக, திமுக அழைப்பு விடுத்தும் பதிலளிக்காமல் இருக்கிறார் என்கின்றனர். மேலும் இந்த நிலையில் தேமுதிகவில் என்ன நடக்கிறது என்பது குறித்து சில தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. சொல்லப்போனால் திமுக, அதிமுக என இரு கட்சிகளையும் பகைத்து கொள்ள தற்போதைக்கு பிரேமலதா, விஜயகாந்த் விரும்பவில்லை. காரணம், விஜயகாந்தின் மரணத்தின் போதும் பிரேமலதா, விஜயகாந்த் தாயாரின் மரணத்தின் போதும் முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் தனித்தனியாக சந்தித்து பேசியிருந்தார் பிரேமலதா, விஜயகாந்த். இந்த நிலையில் தமிழக அரசியலில் புதிய வரவாக விஜய் வந்திருக்கும் நிலையில் அதிமுக, தவேக, தேமுதிக கூட்டணி அமைந்தால் அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் என திமுக நினைக்கிறது. அதனால்தான் பாமகவையும் தேமுதிகவையும் கூட்டணிக்கு வரவழைக்க பேச்சுவார்த்தையும் நடக்கிறது. அதே நேரத்தில் கடந்த சில ஆண்டுகளாக தேமுதிகவின் வாக்கு வங்கி சரிந்து வரும் நிலையில் இழந்த அங்கீகாரத்தை மீண்டும் பெறுவதற்கு எம்பி, எம்எல்ஏக்கள் அல்லது 8% வாக்குகள் தேவை. இதனால் கடைசி நேரத்தில் எந்த கூட்டணியின் கை ஓங்குகிறதோ அந்த கூட்டணியுடன் கூட்டு சேரலாம் என்பதுதான் பிரேமலதா, விஜயகாந்தின் எண்ணம் எனவும் அதனால்தான் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி அழைத்தும் இதுவரை கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை அறிவிக்காமலே இருந்து வந்தார் பிரேமலதா, விஜயகாந்த். அது மட்டுமில்லாமல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அப்போது வான வேடிக்கைகளுடன் உரிமை மேளம் முழங்க தேவர் ஆட்டத்துடன் பிரேமலதா, விஜயகாந்திற்கு தேமுதிகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அதே போல முதலாவதாக கம்பம் நகரில் நடைப்பயணம் மற்றும் ரதத்தில் பரப்புரை செய்த பிரேமலதா, விஜயகாந்த் பின்னர் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடமலைக்குண்டு பகுதியில் பிரச்சார வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய பிரேமலதா, விஜயகாந்த் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கிறதோ அந்த கூட்டணி தான் தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், எங்களை ஏமாற்றிக் கொண்டே இருந்தால் நாங்கள் தொடர்ந்து ஏமாந்து கொண்டே இருக்கணுமா என்ற கேள்வியும் எழுப்பினார். மேலும் இந்த முறை அது நடக்காது, தேமுதிக யார் என்பதை வரும் தேர்தலில் நிரூபித்து காட்டுவோம் என அதிமுகவை மறைமுகமாக சாடி பேசினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி கடைசியில் தராமல் போனதை சூசகமாக சுட்டிக்காட்டி பொதுச் செயலாளர் பிரேமலதா, விஜயகாந்த் பேசியதாக தொண்டர்கள் கருதினார்கள். தொடர்ந்து பேசிய அவர், 2005ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டை போன்று தமிழகத்தில் இதுவரை யாரும் நடத்தவில்லை. இப்போது யார் யாரோ மாநாடு நடத்துகிறார்கள். கூட்ட நெரிசலில் சிக்கிய அப்பாவி மக்கள் உயிரிழந்து உள்ளனர். ஆனால் தனி ஆளாய் 25 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை கலந்து கொண்டு தனி ஆளாய் சிங்கம் போல கட்டி காத்தவர் கேப்டன் விஜயகாந்த் என்று கூறினார். மேலும் சிவாஜி கணேசன் மறைவின் போது வந்த கூட்டத்தை கேப்டனால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடிந்தது. கேப்டன் என்றால் பயம். மக்களுக்காக உழைத்த ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்தும் என்று கூறினார் பிரேமலதா, விஜயகாந்த். தொடர்ந்து பேசிய அவர், வருகிற டிசம்பர் 28ஆம் தேதி விஜயகாந்தின் குரு பூஜை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் பெரிய அளவில் கட்சி மாநாடு நடத்தப்பட உள்ளது. மாநிலம் முழுவதும் பிற கட்சிகள் போன்று பூத் கமிட்டிகளை உருவாக்கி அமைப்புசார் பணிகள் வலுப்படுத்தப்பட உள்ளதாக பிரேமலதா, விஜயகாந்த் தெரிவித்தார்.
அது மட்டுமில்லாமல் அடுத்த தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் அனைவரும் தேர்தல் தயாரிப்பில் ஈடுபட வேண்டியது அவசியம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். எஸ்ஐஆர் தொடர்பாக சில விமர்சனங்கள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்தினரின் வாக்கும் தவறாமல் பதிவாக வேண்டும் என்றார். நாம் இணையவிருக்கும் கூட்டணியே அடுத்த ஆட்சியை அமைக்கும் வாய்ப்பு அதிகம் என அவர் தெரிவித்தார். இங்கு இருந்தவர்களில் பலர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வாகும் நிலை உள்ளது என்றும் கூட்டணி அரசியல் அமைச்சரவை பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பும் இருப்பதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் அதிரடியாக குறிப்பிட்டு பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் மதுரை மத்திய தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட வேண்டுமென அவருடைய தொண்டர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்தது. இதனைத் தொடர்ந்து மதுரை மத்திய தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட வேண்டுமென அவர் தலைமையில் மதுரையில் நடைபெற்ற தேமுதிக பூத் முகவர்கள் கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 5 மாதங்கள் மட்டுமே உள்ளதால் இதுவரை தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிப்பை வெளியிடாமலே இருந்து வந்தது. ஆனாலும் சமீபத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்த நிலையில் ஜனவரி மாதத்தில் கடலூர் மாநாடு நடைபெறும் சமயத்தில் கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என பிரேமலதா அறிவித்திருந்தார். அதற்கு முன்பாக அல்லது அதன் பிறகு கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் சஸ்பென்ஸாகவே அவர் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து கட்சிகளுடனும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் விரைவில் தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்த்த தொண்டர்களுக்கு தற்போது உற்சாகமான செய்தி ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது சென்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் முறையான மரியாதை வழங்கப்படவில்லை. வெற்றி வாய்ப்பில்லாத தொகுதிகள்தான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டன. தேர்தல் பணிகளிலும் முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. மேலும் பேசியபடி மாநிலங்களவை இடமும் தரப்படவில்லை. எனவே திமுக கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட தலைமை திட்டமிட்டுள்ளது. எங்கள் தரப்பில் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் இடங்கள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்க கோரிக்கை வைத்திருந்தோம். மேலும் அதிமுக துரோகம் செய்ததால் இனி அதிமுக கூட்டணியே வேண்டாம் என்று பிரேமலதா விஜயகாந்த் முடிவெடுத்து விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் இது குறித்த ரகசிய பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு விட்டதாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் கூட்டணியில் உள்ளதால் தற்போது வெற்றி வாய்ப்புள்ள 15 தொகுதிகள் வழங்கப்படுவதாக திமுக தரப்பில் தலைமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் சுமூக முடிவு எட்டப்படும். மேலும் விஜயகாந்த் எம்எல்ஏவாக இருந்த தொகுதியில் பிரேமலதாவை போட்டியிட வைக்கவும் ஆலோசனை செய்து வருகிறார்களாம். அதேபோல் விஜயகாந்த் மகனான விஜய பிரபாகரனுக்கு திமுகவில் எம்பி பதவி வழங்குவதற்கான ஆலோசனையும் நடைபெற்று வந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது. மேலும் தேமுதிகவை சமாதானம் செய்ய அதிமுக பாஜக தரப்பில் தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இப்படி ஒரு செய்தி ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை ஏற்படுத்தி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர்வது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.